ஏதோ தெரிஞ்ச மட்டுக்கு கொஞ்சம் அங்கங்கே லலிதா சகஸ்ரநாமம் வந்து எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி பூர்த்தி 3வது நாளைக்கு அங்கங்கே எடுத்திருக்கேன். அதான் நேற்றுக்கே சொன்னேன், திங் மாத்திர பிரதர்சனம்னு சொல்லுவாள். எல்லாத்தையும் சொல்கிறது முடியறதில்ல. அங்கேருந்து இங்கேருந்து தெரிஞ்ச அளவுக்கு எடுத்து கொஞ்சம் கமெண்ட்ரி பார்த்து விஸ்தாரமாக தெரிஞ்ச சொல்கிறது. இன்றைக்கி நம்ம வந்து 137வது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கணும். தேசகாலா பரிச்சின்னா சர்வகா சர்வமோகினி சரஸ்வதி சாஸ்திரமயி குணாம்பா குஹ்யரூபிணி அப்படின்னு இந்த டெக்ஸ்டில் இருக்குது. இப்போ தேசகால அபரிச்சின்னா அப்போது காலத்துக்கோ இடத்துக்கோ உட்படாது இருக்கிறதுன்னு அர்த்தம். அதை தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறது, எல்லா டைம்லேயும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அதுக்கு வந்து அளவு கிடையாது. எல்லா இடத்துலையும் இருக்கா. பிரகலாதன் சொன்ன மாதிரி தான், எங்கே இருக்கான்னா எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொன்னோம். அந்த மாதிரி ஒரு பாவம் நமக்கு வரணும். எல்லா இடத்துலையும் இருக்கான், எப்போவுமே இருக்கான். இது வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறோம், ரிலீஜியஸாக பேசுகிறோம். இது நம்மளோட கான்டாக்ட் கேரக்டருக்கே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்கணும் சொசைட்டியில் அப்படிங்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஏதோ ஃபிலாசபி மாத்திரம்தான் இருக்குதுன்னு கிடையாது, நடைமுறைக்கும் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ தேச கால வரிச்சின்னான்னா இடத்துக்கோ இல்லை காலத்துக்கோ உட்படாது இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயமும் இந்த பிரபஞ்சத்தில் இதில் ஏதாவது ஒன்றில் அடங்கிவிடும். ஒன்றிலே இடத்துல அடங்கும், இல்லைன்னா காலத்தில் அடங்கும், சரி ரெண்டுலேயுமே அடங்கும். அது ரெண்டு இல்லை அப்படிங்கும் போது என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு அமானுஷமான ஒரு சக்தி அப்படிங்கிறத அதில் துவனி. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொன்னாலே அதே மாதிரி தான். அது இடத்தை பற்றி கிடையாது, எங்கே வேணால் இருக்கலாம். சர்வகா அப்படின்னு இருக்குது. சர்வகான்னா எல்லா இடத்துக்கும் இருக்க போகிறவள்னு அர்த்தம். சர்வதிஷாம் கச்சதி இது சர்வகா, எல்லா இடத்துலையும் போகிறவள்னு அர்த்தம். அவள் அது எப்படி இது சரியாக வரும்னு ஒரு டவுட் வரும். இங்கே இருக்கும்போது மற்ற இடத்துக்குலாம் எப்படி போகிறா அப்படின்னு வந்துவிடும். அவசியம் இருக்கும்போது போவா, அவ்வளோ. எப்பப்போ வேணுமோ அப்போ. இப்போ ரிசல்ட் இருக்கிற மாதிரி தான். ஒரு சாமான ரிசல்ட் வச்சோம்னாக்கா உங்களுக்கு எப்போ தேவையோ போய் எடுத்துக்கிறோம். அது மாதிரி ஒரு ட்ரெஷர் இருக்குது, தேவைக்கு எடுத்துக்கிறோம். அது மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்தால் கூட எங்கே வேணுமோ அங்கே வரும். கெமிஸ்ட்ரியில் கிறிஸ்டலைசேஷன் சொல்கிற மாதிரி தான். ஒரு சொல்யூஷன் கான்சன்ட்ரேட்டாக இருந்தால் டக்குன்னு ஒரு இடத்துல கிறிஸ்டல் வர மாதிரி எங்கே தேவையோ அங்கே. சர்வமோகினி அப்படின்னு அடுத்த பதம். இது அம்பாளோடு ஒரு மாயை. ஆனால் வித்தியாசம் என்ன சாதாரண ஆளுக்கும் அம்பாளுக்கும்னு கேட்டால், சாதாரண இருக்கிறவா மாயையில் மாட்டின்னு முடிச்சுட்டு இருக்கா, அம்பாள் மாயை கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கா. ஸ்வேதாஸ்வர உபநிஷத்தில் மாயாம் துபைதும் வித்யாது மாயினம் து மகேஸ்வரம் அப்படின்னு இருக்குது. மாயை கண்ட்ரோல் பண்ணுறவா. மாயைங்கிறது என்னன்னு கேட்டால் 3 குணங்கள் தான். சத்துவம் ரஜஸ் தமசு சேர்ந்தது மாயை. அப்போ எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க முடியுமான்னு கேட்டால் நம்ம விவகாரத்தில் முடியறதில்ல. காலமே ஏந்திருக்கும் போது சத்துவகுணமாக இருக்குது, கொஞ்சம் மத்தியானம் ஆகும்போது ரஜகுணமாகிடுது, சாயந்தரம் தமகுணமாகிடுது. ஒரே லெவலில் இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கு இருக்கோ அவள் மாயாதீதா அல்லது குணாதீதா, அந்த மாதிரி லெவல். சர்வகா. அடுத்தது சர்வமோகினி. பகவத்கீதையிலேயே மம மாயா துரத்தியா அப்படிங்கிறார் பகவான். அர்ஜுனகிட்ட சொல்லும்போது என்னோட மாயங்கிறது சாதாரண புரிஞ்சிக்க முடியாது. எல்லாத்துக்குமே எது புரிஞ்சுக்கிறதுக்கும் பகவானோட அனுகிரகம் இல்லாட்டா புரிஞ்சிக்க முடியாது. ஏதோ ஒரு அரைக்குறையாக புரிஞ்சுக்குவோமே தவிர பூர்ணமாக எது அது உத்திஷ்டமான விஷயங்கிறது நமக்கு புரியாது. அது அங்கேயே சொல்கிறார். அதே மாதிரி மாயாம் தரந்தித்தே அப்படின்னு கீதையில் இருக்குது. மாயை தாண்டி விட்டால் ஞானி ஆகிடுறான். அது வரைக்கும் இருக்கும்போது தான் சுற்றிகிட்டே இருப்போம் அதுக்குள்ளே. ஏன்னா உலகம் பூராவே பிரபஞ்சம் பூராவே மாயை தான். ஒன்றுமே இங்கே நிலையான வஸ்து கிடையாது, மாறிண்டே தான் இருக்குது. எப்படி இந்த மாயை வேலை பண்ணுறது அப்படின்னு கேட்டால், மாயா பஞ்சகம் பகவத் பாதாள் சொல்லும்போது இருக்கிற வஸ்துவை காட்டாது,
இல்லாத வஸ்துவை காட்டும். இதுதான் ப்ராப்ளம். இருக்கிற வஸ்துவை காட்டாட்டாலும் பரவாயில்ல, இல்லாததை காட்டிவிடும். எது அசத்தியமான விஷயமோ இல்லை எதுக்கு ஒரு நிலைங்கிறது இல்லையோ அதை காட்டி நம்மளை அதை நம்பிக்கை வச்சுவிடும். அதனால தான் உலகத்துக்கு இந்த திண்டாட்டமே மாயில். உண்மையாக தெரிஞ்சு விட்டான்னா அந்த மாயவனை ஒன்றும் பண்ணாது, மாயாத்தீதன் ஆகிட்டான். அதனால் மாயை என்ன வேலைன்னா கன்ஃபியூஷன் பண்ணி விடுறது, தெரிஞ்சதை தெரியாமல் பண்ணி விடுறது. அப்போ அதுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவள் அப்படின்னு அர்த்தத்தில் வர. சர்வ உபாதி வினிர்முக்தா. உபாதினாக்கா ஏதாவது கட்டுப்பாடு இருக்கிறது உபாதின்னு பேர். அவளுக்கு ஒரு உபாதியும் கிடையாது, ஃப்ரீ அல்லது லிபர்ட்டின்னு சொல்கிறோம். அதுதான் இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே உபாதி இருக்குது, ஏதாவது ஒன்று அது இல்லாமல் இருக்கிறவள் அப்படின்னு. அது எப்படி வருதுன்னா மாயை தாண்டினா தான் வரும், இல்லைன்னா அதே ஒரு உபாதி ஆகிடும். சித்கலா ஆனந்தகரிகா பிரேமரூபா பிரியங்கரி நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி. அடுத்த ஸ்லோகம். சித்கலா அப்படின்னு இருக்கு. அதுதான் சித்துனா கான்ஷியஸ்னஸ். நமக்கு எப்போவுமே என்ன நடக்கிறதுங்கிறது தெரியற மாதிரி இருந்தால் சித்து. அது பிரம்மனோடு ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்ல முடியாது, ஒரு நேச்சர்னு சொல்லணும். என்ன பெரிய இடத்துலலாம் சொல்லும்போது குவாலிஃபிகேஷன் சொல்ல மாட்டோம். ஏதாவது நீங்கள் குவாலிஃபிகேஷன் சொல்லிவிட்டீங்கன்னாக்கா வித்தியாசமாக இருக்கும். யாரை குவாலிஃபை பண்ணுறது, விசேஷனம்னு சொல்ல மாட்டோம். இது சுபாவம், நேச்சர். சித்கலா. ஆனந்த கலிகா அப்படின்னா ஆனந்த தவிர வேறு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத் தேவகல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே நஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த விசம் விசந்தீதி அப்படின்னு சொல்கிறது. ஆனந்தம் இந்த உலகத்திலெல்லாம் நம்ம இருக்கிறதெல்லாம் ஆனந்தமாக கேட்டால் கிடையாது. என்ன காரணம்? அது ஒரு நேரத்துக்கு இருக்கும், ஒரு இடத்துல இருக்கும், பூரா இருக்காது, எப்பவுமே இருக்காது. அது அப்படி இல்லை. அதனால் அதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்கிறது தெரியல. செலவாக சொல்லும்போது ஹாப்பின்னு சொல்லிவிடுறா, செலவாக சொல்லும்போது பிளிஸ்ன்னு சொல்கிறா. அது எப்படி சொன்னாலும் அதுக்கு ஈக்குவலாக வராது. எல்லாமே இப்படி தான். எந்த டிரான்ஸ்லேஷனுமே 100க்கு 100 வராது. ஒரு ஐடியா கொடுப்பான் அவ்வளோ. ஆனால் ஆனந்தங்கிற வார்த்தைக்கு சொல்ல முடியாத அர்த்தம். எப்பவுமே பூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, கவலையே இல்லாத பார்த்துக்கக்கூடிய வஸ்து அப்படின்னு எடுத்துக்கணும். நாம பாராயண பிரீதா. யார் அம்பாளோட நாமத்தை பாராயணம் பண்ணுறாளோ அதில் சந்தோஷப்படுறா. அப்போ ஒரு டவுட்டு வந்துவிடும். அப்போ மனுஷன் மாதிரி தானே அம்பாளும். இப்போ என்னை யாராவது உங்களை மாதிரி உண்டான்னு கேட்டால் எனக்கு என்ன பெரிய அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அப்போ அம்பாளை போய் நம்ம அந்த மாதிரி சொன்னால் அந்த மாதிரி வருமோ அப்படின்னு வரும். அப்படி அர்த்தம் சொல்லலைங்க. வியாக்கியானத்தை என்ன சொல்கிறான்னா, நாம பாராயணத்தை நம்ம பிரீதாகிடுறோங்கிறா. அம்பாள் இல்லை. அவளுக்கு எப்பவுமே முன்னாலே சொல்லிவிட்டோமே, எப்பவுமே அப்படியே தானே இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு என்ன நம்ம கொடுக்குறது? அப்போது அது சொல்கிறதுனால நமக்கு ஒரு சந்தோஷம். ஒரு பஜனை பண்ணுறோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம். அவள் யாருக்கு சந்தோஷம்? நமக்கு தான் சந்தோஷம். மனசில் வேறு கவலையே இல்லாமல் இருந்துகிட்ருக்கோமே. அப்படி அதை எடுத்துக்கணுமே தவிர அவளுக்கு நம்மளால் சந்தோஷம் வருதுன்னு சொன்னாக்கா சரியாக வராது. நமக்கு தான் சந்தோஷம். பேசும்போது ஒரு பஜனை பண்ணுறோம், ஒரு பாட்டு பாடுறோம், இல்லை ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறோம்னா உலகமே மறந்து போய்டுது நமக்கு. அதுதானே வேணும். விவகாரத்துலேருந்து வெளியில் போகிறது தானே பெரிய விஷயம். அதுக்கு இது உபகாரப்படுறது. அதனால் அப்படி அர்த்தம் அதுக்கு. நாம பாராயண பிரீதா. அதில் அவளுக்கு சந்தோஷம். ஏன்னா எல்லாம் அவளோட குழந்தைகள் தான். அப்போ இவெல்லாம் அம்மாவுக்கு குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். அவளோட சந்தோஷத்தை விட குழந்தைகள் சந்தோஷம் சந்தோஷப்படுவாள். அப்படி ஒரு அர்த்தம் வருது அதுக்கு நாம சங்கீதம். நந்தி வித்யான்னு போட்டிருக்கார். இதுக்கு நந்தி காயத்ரி ஒரு மந்திரம் இருக்குது. இந்த காயத்ரிங்கிறது நிறைய இருக்குது. காயத்ரிங்கிறது அக்ஷரத்தை குறிக்கும். 24 அக்ஷரம் இருந்தால் காயத்ரி. அது ஒரு ஈஸ்வரனை பற்றியும் காயத்ரி இருக்குது. அது யாருக்கு எது இஷ்ட தெய்வத்தையோ அதுக்கு ஒரு காயத்ரி இருக்குது. ஆனால் நம்ம சாதாரண காயத்ரின்னா சூரிய காயத்ரி தான் சொல்கிறோம். என்ன காரணம்னா அதுதான் பூஷான்னு ஒரு பேர் கொடுத்துருக்கான். உலகத்தில் எனர்ஜி கொடுக்குறதே சூரியன் தான். சூரியன்லேருந்து எப்படி இருக்கும்? அதனால் அதுக்கு சூரிய காயத்ரி நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர காயத்ரிங்கிறது மீட்டர் தான், சந்தஸ்.
நடேஸ்வரி இன்னொரு பதம். அப்படின்னா நடராஜனோடு கன்சார்ட் கூட இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். இந்த நடனம் ஆடுறதே என்னன்னு கேட்டால், உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லைன்னு காமிக்கிறதுக்கு தான். அது இந்த உடுக்கை அடிக்கிறது அதுதான். அவருக்கு டான்ஸ் பண்ணி என்ன ஆகணும்? ஒன்றும் வேண்டாம். நமக்கு சொல்கிறது இது விஷயம் இல்லை விஷயம் இல்லைன்னு சொல்கிறது காமிக்கிறதுக்கு தான் அது இந்த நடனமே. வெளியில் காமிக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள ஆழமாக அதில் விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அதுதான் அதில் தத்துவமே. அதுக்கு நடேஸ்வரி அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு உண்டான கண்ட்ரோலர்னு எடுக்கப்படாது, கன்சார்ட் கூட இருக்கவள் அப்படின்னு எடுத்துக்கணும். நடேஸ்வரி அப்படி இருப்பதான். பவ பாவ சுதா விருஷ்டிஹி பாபாரண்ய தவானலா தௌர்பாகிய தூலவாதூலா ஜராத்வாந்த ரவிப்பிரபா. பவ பாவ சுதா விருஷ்டிஹி. பவ தாவ பவபாவ பவதாவ பாடாந்தன் இருக்குதுல்ல, ஆனால் தாவா தான் கொஞ்சம் கூட அதுக்கு கிட்டக்க வருது. தாவம்னா காட்டு தீ அக்னின்னு அர்த்தம். பவதாவன்னா பவசாகரத்தில் இருக்கிற வாழ்க்குள்ளார கஷ்டங்களுக்கு பேர். பவன்னா என்ன அர்த்தம்? பூ பவு டு பிகம் ரூட்டு, வந்து போய் வந்து போய் இந்த சம்சாரம் இருக்கே, இது பவசாகரம் பவம். அந்த பவ தாவ தாவன்னா அக்னி, அதுக்கு சுதாவிருஷ்டி. அந்த மாதிரி நெருப்பில் மாட்டின்னு திண்டாடவனுக்கு சமிர்தம் அமிர்தத்திலேருந்து ஒரு விஷ்டி வந்தால் மழை வந்தால் எப்படி இருக்கும்? அவன் நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் இல்லாத பண்ணுறவள் அப்படின்னு அர்த்தம். பவசாகரத்தில் மாட்டின்னு இருக்கிறவளுக்கு என்னெல்லாமோ கஷ்டம் இருக்குது. எங்கே இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது. அதனால தான் ஜென்ம துக்கம் ஜரா துக்கம் வியாயா துக்கம் புனப்புனா சம்சாரம் சாகரம் துக்கம் தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரதான்னு சொல்லிட்டேன். இதுதான் சௌக்கியம்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ இருக்கேன்னா சுக பிராந்தின்னு சொல்லிவிட்டேன். சுகம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சொறி செருங்குன்னு வந்தால் நம்ம அப்படி சேர்க்கும்போது சௌக்கியமாக தான் இருக்குது, ஆனால் அது சௌக்கியமானு கேட்டால் இல்லை. அந்த மாதிரி தான் உலகமே அப்படின்னு விட்டான். அதே மாதிரி தான் அடுத்தது பாபாரண்ய தவ அனலா. பாப அரண்ய தவ அனலா. இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் இல்லாத பண்ணக்கூடிய காட்டு தீ போல இருக்கான்னு அர்த்தம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஒன்று அந்த தீயை அணைக்கிற மாதிரியும், இன்னொன்று அதுக்கு அமிர்த வருஷம் பண்ணுற மாதிரியும் அர்த்தம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். ஜராத்வாந்த ரவிப்பிரபா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் சூரிய வெளிச்சம் மாதிரி, ஒரு இருட்டில் மாட்டினவனுக்கு எப்படி சூரிய வெளிச்சம் சௌரியமாக இருக்கோ அதே மாதிரி ரவிப்பிரபா. ஏன் ரவியை பிடிச்சிட்ருக்கா அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்குது. எத்தனையோ பூகோளங்கள்லாம் இருக்குது, ஆனால் அதுலேருந்து தானாகவே வரக்கூடிய அந்த சக்தி ரவிக்கு மாதிரி தான் இருக்குது. பாக்கியெல்லாம் ரிஃப்ளெக்டட் தான். நம்ம காயத்ரி மந்திரத்திலே அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கோம். இருக்கிறது பூரா அங்கேருந்து தான் வருது. ஒரு சூரியத்தினால தான் பாக்கி எல்லாத்துக்கும் பிரகாசமே தவிர அது இல்லைன்னா பிரகாசம் கிடையாது. ஸோ அதனால் ஜர ஆர் ஜரா எப்படி எடுத்துட்டாலும் அதுக்கு ரவிப்பிரபா, அதுக்கு சூரியனோட வெளிச்சம் மாதிரி இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் இல்லாமல் பண்ணி மனசை ஒருமனப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய ஒரு அம்பாளுக்கு டிஸ்கிரிப்ஷன் அது. பாக்யாப்தி சந்திரிகா பக்த சித்த கேகி கனாங்கியா ரோகபர்வத தம்போலி மிருத்யுதாரு குட்டாரிகா. அடுத்த ஸ்லோகம். பாக்யாப்தி சந்திரிகா. பாக்ய அப்தி அதுக்கு சந்திரிகா. அதாவது அப்தின்னா கடல் சமுத்திரம். அதுக்கு எப்படி சந்திரிகா பௌர்ணாவாசை அன்னைக்கு எப்படி இருக்குது, அமாவாசை அன்னைக்கு எப்படி இருக்குது, அப்படி கம்பேர் பண்ணிக்கலாம். அது வந்தால் உடனே அதுலேருந்து உள்ள வேவ்ஸ் எல்லாம் வருது, சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவள். அப்படி இங்கிலீஷ் சொல்கிறதுனால அதுக்கு ஓஷன் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா. அப்புறம் பக்த சித்த கேகி கனாகனா.
ஆகாசம் எப்படி அது இடிமீன் எல்லாம் வரும்போது மயில் ஆடுறதோ அது மாதிரி உள்ள நிலை. அம்பாளை பற்றி நினைக்கும் போதோ, ஸ்தோத்திரங்கள் கேட்கும் போதோ, இல்லை பூஜை பண்ணும்போதோ, தியானம் பண்ணும்போதோ அது இருக்கக்கூடிய சந்தோஷம் தான் மனசு அப்படியே அந்த மயில் ஆடுற மாதிரி இருக்கான். அப்படி சொல்கிறார். அதை பக்த சித்த யாரெல்லாம் பக்திமான்களோ அவள் மனசுக்கு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் கனா கனா அப்படின்னு கேட்டால் கனம் ஜானே போதும். கனா கனா ரோக பர்வத தம்போலி. தம்போலின்னாக்கா இடிமின்னல் தம்போலி. அது என்ன பண்ணுறது? ரோக பர்வதம். சாதாரண உள்ள உடம்புக்கு வந்தது போகாது, இன்னும் எத்தனையோ ரோக பர்வதம். அதுக்கு ஒன்றுமே இல்லாமல் பண்ணக்கூடிய இடிமின்னல் மாதிரி. ஏன்னா அது முக்கியமாக இருக்குது. உடம்புக்கும் மனசுக்கும் நிம்மதி இல்லையானா எந்த ஒரு பிரவൃத்தியும் நம்ம பண்ண முடியாது. அதான் காளிதாசன் சொல்லும்போது சொல்லுவான், சரீரமாத்தியங்கரு தர்ம சாதனம். தர்ம சாதனம்னா கர்ம சாதனம். கர்மா தர்மா எல்லாம் ஒன்று தான். இப்போ அந்த மாதிரி ஒரு உடம்பு இருந்தால் சரீரம், நம்ம இதிலேயே சொல்கிறோம் சரீரமே சொர்ச்சம் சொல்கிறோம். அவர் இதில் உடம்பு நல்லாட்டா பண்ண வேண்டிய சொல்லுவாள் இல்லையா, செவரில்லா தான் சித்திரம் வரைக்கலாம், செவரில்லாத சித்திரம் வரைக்க முடியாது. அது மாதிரி ரோக பருவத தம்போலி. அப்போ என்ன பண்ணுறாம்பான்னு கேட்டால், நமக்கு இருக்கக்கூடிய எந்தெந்த கஷ்டங்கள் அசௌகரியங்கள்லாம் இருக்கோ, அது மனசாகட்டும் உடம்பாகட்டும், அது எல்லாம் இல்லாமல் பண்ணிவிடுறான் அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? சௌக்கியமாக இருக்கிறதுக்கு நினைக்கப்படாது. அப்போ என்ன ஆகும்னா நம்ம இந்த வாழ்க்கையிலே இருக்கிற மாதிரி ஆகிடும், மேம்பாடு வராது. அது கொடுக்கறது எதுக்குன்னு கேட்டால், அந்த சரீரம் எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஏதோ விவகாரத்துக்கு வேண்டியது ஒரு அளவுக்கு இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கும் யூஸ் பண்ணணும். அதனால தான் கொடுக்குறான். அதான் நாராயணத்தை கூட பட்டதிரி கடைசியில் சொல்லும்போது சொல்லுவார், எனக்கு உடம்புக்கு வந்தது எனக்கு பெரிய லெசனாக இருந்ததுங்கிறார். அது வராட்டா நான் அவனை நினச்சிக்க மாட்டேன் குருவாரப்பா, இப்போ எனக்கு நன்னா வந்ததுன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு அந்த கதையெல்லாம். 28 வயசில் அவர் வாதத்தினால் அடிபட்டு படுக்கை, இவர் பெட்ரிடன். 100 நாள், ஒரு நாளைக்கு ஒரு தசகம் குருவாயூரப்பன் முன்னாடி சொல்லி 100வது நாள் ஏந்திருந்து 120 வயசு இருந்தார் அவர். அதுக்கப்புறம் ஊரெல்லாம் போய் பக்தி பிரச்சாரம் பண்ணி. அப்போது அந்த மாதிரி உடம்புக்கோ மனசுக்கோ ஏதாவது கஷ்டங்கள்லாம் வந்துவிட்டா அது எந்த மாதிரி ரோக பர்வத, சின்னதில்லை, அந்த மாதிரி உள்ளது வந்தால் அதை இல்லாத பண்ணுறவள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் முக்கியம். உடம்பு நல்லா தானே பண்ண முடியும். மிருத்யு தாரு குடாரிகா. மிருத்யு தாரு குடாரிகன்னா தாருன்னா மரம். மிருத்யு தாரு ஒரு மரத்தை, மிருத்யுங்கிறது இறப்புன்னு எடுத்துக்கப்படாது. சாதாரண அப்படி தான் மீனிங் சொல்கிறோம். மிருத்யுன்னா இறப்பு அப்படி கிடையாது. மிருத்யுன்னா அஜ்ஞானம். நேற்றுக்கும் சொன்னேன்னு நினைக்கிறேன். சனஸ்சுஜாதியத்தில் சொல்லும்போது அஜ்ஞானத்தை தான் மிருத்யுங்கிறார். ஏன் உடம்புக்கு மிருத்யும் சொல்லப்படாது? ஏன் வந்தால் போகத்தான் போனோம், அதுலேருந்து பெரிய மிருத்யு கிடையாது. பர்மனன்ஸ் யாருக்குமே கிடையாது. அதனால் அது விஷயம் கிடையாது. அஜ்ஞானியாக இருந்தால் அவன் மிருதனுக்கு சமானம். ஞானியாக இருக்கிற என்ன பண்ணுவானோ இவன் பண்ண மாட்டான். அப்போ இருந்தாலும் ஒன்று தான், இறந்தாலும் ஒன்று தான், அந்த மாதிரி அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய மிருத்யு தாரு, அந்த மாதிரி உள்ள மரத்துக்கு குடாரிகா, அதை வெட்டுறதுக்கு உண்டான ஆக்ஸ் அல்லது கோடாரி. அப்போ அஜ்ஞான நிவர்த்தின்னு அர்த்தம். அப்போ அம்பாளை நம்ம ஆராதனை பண்ணும்போதோ, பூஜை காரியங்கள் பண்ணும்போதோ, தியானம் பண்ணும்போதோ என்ன கடைசியில் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டால் அஜ்ஞான நிவர்த்தி. அதே நான் நேற்றுக்கு சொன்னேன், திருப்பி தான் சொல்ல வேண்டியிருக்கு. பெரியவா, காஞ்சி பெரியவாட்ட ஒருத்தர் போய் சொன்னேன் உங்களுக்கு, பெரியவா எனக்கு ஞானம் வேலையே என்ன பண்ணோன்னு கேட்டால், நீ ஞானிடான்னார் பெரியவா. எனக்கு தெரியலேன்னார். அது வேணால் உண்மைன்னார். நீ ஞானிங்கிறது சந்தேகம் கிடையாது, உனக்கு தெரியலேங்கிறிய அது உண்மை. அப்போ தெரியலேங்கிறத எடுத்தால் போகிறோம், ஞானத்தை புதுசாக கொண்டு வரதில்லை. ஏன்னா எல்லா ஜந்துக்களும் எல்லா ஜீவனும் ஞானிகள் தான். ஆனால் ஞானிங்கிறது தெரியலை. அதுக்கு தான் நம்ம சத்சங்கன்னு போகிறோம், குருகிட்ட போகிறோம், இதே பகவான்கிட்ட ப்ரே பண்ணுறோம். உள்ளே இருக்கிறது தான். கீதையில் தான் அஜ்ஞானேன ஆவிரதம் ஞானம் தேன முக்கியந்தை சந்தவா. எல்லா ஞானிகள் தான். ஆனால் சுத்தம் அப்படி இருக்குது. எது போல் இருக்குது? தூமேன ஆவிரதே வன்னி எதா உற்போக. இந்த எப்படி ஒரு நல்ல கொழுந்து விட்டு எரியிற அக்னியில் 4 வட்டும் புகை இருந்தால் அக்னி தெரியாது. அதனால் அக்னி இல்லைன்னோ இல்லை மறுபடியும் அந்த அக்னியை மூட்டணும்னோ கிடையாது. என்ன பண்ணலாம்? இந்த இருக்கக்கூடிய அந்த புகையை விலைக்கினா போகும்.
அது அஜ்ஞானம். அப்போ அஜ்ஞான நிவர்த்தி வந்தாலே போதும், ஞான பிராப்திங்கிறது கிடையாதுங்கிறது தான் சித்தாந்தம். அப்போ இங்கே அது மாதிரி மிருத்யுன்னா அஜ்ஞானம், அவித்யை, மாயை. அதை எடுக்கிறதுக்குள்ள குட்டாரிகா அப்படிங்கிற அதாவது ஒரு மழு, அதை என்ன சொல்லுவா தமிழில் தெரியல, ஆக்ஸ்ன்னு சொல்கிறோம் இங்கிலீஷ். அது அப்போ மிருத்யுங்கிறது அஜ்ஞானம் எடுத்துட்டா அது அஜ்ஞானத்தை இல்லாத பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. அவள் என்ன அர்த்தம்? அஜ்ஞானத்தை எடுத்து விட்டான்னாக்கா ஞானம் உள்ளது வாசிக்க போகிறது. இதுக்கு புதுசாக ஞானத்துக்குன்னு ஒன்றும் பண்ண வேண்டாம், அஜ்ஞான நிவர்த்தி தான் அதுக்கு வேணும். அது பண்ணுறா அப்படிங்க.